சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். இந்த உலகத்துல என்னமோ உபயோகம் இருக்கிற மாதிரி ஒரு பிரமை நமக்கு எல்லாருக்கும். இல்ல இல்ல, எல்லாத்தையும் உள்ள பெட்டிக்குள்ள பூட்டி பூட்டி வச்சிருக்கோமே, பூட்டி சாவியை பத்திரமா கொண்டு வந்து இங்க வேற வச்சிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் ஒரு அவசரத்துக்கு உபயோகப்படும். நமக்கு போற வழிக்கு ஏதாவது கூட வருமான்னு ஒன்னும் வராது. இல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒரு ஜோக் சொன்னேன். ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கான், ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நான் செத்த பிறகு என் சொத்தெல்லாம் என்னோட சேர்த்து என் குழியில புதைச்சிடும். ஆஹா பண்ணிட்டா போச்சுட்டா. நீ முதல்ல போகணும் பண்ணிடலாம். அவனுக்கு அவளை நம்பிக்கை. அது இன்னொரு ஜோக்கோட சேர்ந்துருக்கு. இந்த ஒருத்தர் என்ன பண்ணாலாம், இந்த ஆவி உலகத்துல பேச போனாலாம். ஆவி உலகத்துல பேச போன உடனே அந்த ஆவி உலகத்துல செத்து போன கணவர் வந்துட்டாரு. வந்த உடனே என்ன சௌக்கியமா இருக்கியா பீட்டர், அந்த புத்தகத்துல அப்படி எழுதி இருந்தது, அது நல்லா ஒரு பீட்டர் என்னப்பா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு. ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு. இங்க இருக்கிற விடவா நல்லா இருக்கேன்? ஆமாமா, ரொம்ப இங்க இருக்கு, அங்க இருக்கிறத விட இங்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே நல்லாவா இருக்கு சொர்க்கம்னா? யார் சொன்னா நான் சொர்க்கத்துல இருக்கேன்னு? நரகத்துல இருக்கேன் அப்படின்னு. புரியல உங்களுக்கு? அது இங்க அங்க இருக்கிறத விட இங்க நல்லா இருக்கேங்கிறான் பாருங்க. இங்க இருக்கிறத இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. அங்க இருக்கிறத விட இங்க நல்லா இருக்கேன், அப்ப சொர்க்கம் அவ்வளவு நல்லாவா இருக்குன்னு கேட்டா, சொர்க்கம் இல்லை, நான் இருக்கிறது நரகம் தான். அந்த நரகத்தை விட இந்த நரகம் ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி இந்த இவர் போன உடனே எல்லாத்தையும் சொத்தை நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். கடைசியில என்னாச்சு, இவரை சவப்பெட்டியில அடக்கிற போது இந்த அம்மா என்ன பண்ணா, ஒரு பேப்பர்ல ஏதோ எழுதி ஒரு டப்பால வச்சு உள்ள வச்சு, என்ன இது வைக்கிற உள்ள பொட்டிக்குள்ள அப்படின்னு. இல்ல, அவர் சொன்னார், சாகர போது சொத்தெல்லாம் என்னோடய வச்சுடணும்னு சொன்னார், அதனாலதான் இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு. அது எப்படி இத்தினோண்டு டப்பாக்குள்ள வைக்க முடியும்னா, எல்லாம் செக்கா எழுதிட்டேன்ட்டா. அங்க போய் மாத்தி கேட்டோம், எல்லாத்தையும் செக்கா எழுதி. இதெல்லாம் அவசரத்து உபயோகமோ? அதான் ஏதோ சம்பந்தம் இல்லாம சொல்றேன்னு நினைக்காங்க. அந்தர புஷ்பமும் காணலின் நீரும் ஓர் அவசரத்து உபயோகமோ? அது எதோட ஒப்பிடுறாருன்னு, அந்தரத்து புஷ்பம் ஆகாச புஷ்பம், அந்தரம்னா ஆகாசம். ஆகாசத்துல இருக்கிற பூவை எடுத்து தட்சிணாமூர்த்திக்கு மாலையா கட்டி போட முடியுமான்னு? இருக்கிற பூவை தான் எடுத்து கட்டி போட முடியும். ஆகாச புஷ்பமும் காணல் நீர் எடுத்து அபிஷேகம் பண்ண முடியுமா, பூஜை பண்ண முடியுமா, குடிக்க முடியுமா? ஒரு அவசரத்துக்கு உபயோகமாகுமா? அது உபயோகமாக. எதோட கம்பேர் பண்றாரு? நம்முடைய பணம், பதவி, புகழ் இதெல்லாம் நம்ம போற போது கூட வருமா? அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றார். திருக்குறள். போதித்த நிலையையும் மயக்குதே அப்படிங்கிறார். குருநாதர்கிட்ட படிச்சதெல்லாம், கேம்ப்ல எல்லாம் படிச்சதெல்லாம் மறந்து போகுதே, மயக்குதே. அபயம் நான் புக்க அருள் தோற்றிடாமல், நான் கடவுளையே சார்ந்திருப்பதற்கு அனுகிரகம் கிடைக்கல. அருள் தோற்றிடாமல்ங்கிறது ரெண்டு அர்த்தம். அருள்னா மாயை தோன்றிடாமல்னு ஒரு அர்த்தம், அருள் கிடைக்காமல்னா அனுகிரகம்னு அர்த்தம் பண்ணலாம். தோற்றிடாமல் பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் புந்திக்குள் இந்திரஜாலம் சாதிக்குதே. இந்த பொய்யான உலகத்தை உண்மைன்னு நினைக்கும்படி செஞ்சு என் புந்தினா புத்திக்குள், புத்திக்குள் ஐந்து கரத்தனை புந்தியில் வைத்தடி போற்று. புந்தி இஸ் ஈக்குவல் டு புத்தி. புந்திக்குள் இந்திரஜாலம் சாதிக்குதே. இந்திர எல்லாம் ஏமாற்றுகிறது. இதனை வெல்லவும் உபாயம் நீ தந்து அருள்வது என்று புகழ்வாய். நீ எவ்வளவுதான் சொன்னாலும் அனித்தியம்னு சொல்ற, பொய்ன்னு சொல்லி கொடுக்குற குருநாதா. நீ அனித்தியம்னு சொன்னாலும் பொய்ன்னு சொன்னாலும் அப்ப புரியுற மாதிரி இருக்கு. ஆனா அது எப்போ உண்மை மாதிரியே ரொம்ப வருஷமா பழகி போயிட்டேன். இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு கேட்கிறார். அடுத்த வகுப்புல வா சொல்றேன். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ,
உனையலால் மற்றொரு துணை காணேன். அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.